ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? நான் இன்றைக்கி காலையில் என்ன சொல்லியிருப்பேன்னா தக்காளி சட்னிக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா வரமிளகா, பச்சை மிளகா, தக்காளி, இஞ்சி, பூண்டு. நான் எக்ஸ்ட்ரா பூண்டு போட்டிருக்கேன், பூண்டு நல்லா இருக்குன்ட்டு பூண்டு போட்டிருக்கேன். இதில் வந்து இஞ்சி கலந்துருக்கு, இஞ்சி பூண்டு, வெங்காயம், கடலப்பருப்பு. இதோடு சேர்த்து நீங்கள் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். என்கிட்ட உளுத்தம்பருப்பு இல்லை, அதனால் உளுத்தம்பருப்பு போடல. செய்முறை பார்க்கலாம் வாங்க. வடைச்சட்டி நல்லா சூடு ஏறிடுச்சு. வெங்காயம் தக்காளி வதக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கலாம்ப்பா. உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு ரெசிபி ஒன்று செய்ய போகிறேன் இன்றைக்கி. சட்னி முடிச்சுட்டு மத்தியானமாக வீடியோ எடுக்கணும். ஆவாரம்பூ குருமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை பாருங்கள். அதை பார்த்து சூப்பராக இருக்கும். ஆவாரம்பூ குருமா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும், பக்காவாக இருக்கும். முடிஞ்சால் செஞ்சு சாப்பிடுங்க. ஆவாரம்பூ கிடச்சிதுன்னா முடிஞ்சால் குருமா செஞ்சு சாப்பிடுங்க. எங்களுக்கு வந்து இங்கே ஏரியில் கிடச்சிது ஆவாரம்பூ. பறிச்சிட்டு வர சொன்னேன் நேற்று சாயங்காலம் பறிச்சிட்டு வந்து இப்போ எல்லாம் குருமாவுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த குருமா வைக்கிறதுக்கு நேரமாகன்றதால இப்போ காலை டிஃபனுக்கு தக்காளி சட்னி முடிச்சுட்டு காலையில் இட்லி சுட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் மத்தியானமாக குருமா வைக்கலான்ட்டு அப்படியே விட்டுட்டேன். கடலப்பருப்பு போட்டுக்கலாம்ப்பா. ஃபஸ்ட்டு ரொம்ப எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வேணாம், ஆனால் கருகிடுது இல்லையா, கொஞ்சம் சூடு ஏறின உடனே கடலப்பருப்பு போட்டு கிளறிக்கலாம். அடுத்தது நம்ம என்ன போட போகிறோம்னா பச்சை மிளகாய். அடுத்தது என்ன போட போகிறோம்னா இஞ்சி பூண்டு. உங்களுக்கு இஞ்சி பூண்டு பிடிக்காதுன்னா போட தேவையில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போடாம விட்டுலாம். நான் எந்த சட்னி செஞ்சாலும் இஞ்சி பூண்டு போடுவேன். தேங்காய் சட்னி செஞ்சாலும் சரி, குருமா வச்சாலும் சரி, தக்காளி சட்னி செஞ்சாலும் சரி, இஞ்சி பூண்டு சேர்த்துப்பேன். உங்களுக்கு வந்து தக்காளி சட்னிக்கு இஞ்சி பூண்டு வேணும்னா அவாய்ட் பண்ணிடலாம். இல்லை இஞ்சி வேணால் பூண்டு மட்டும் போட்டுக்கலாம்னா போட்டுக்கலாம். எல்லாமே ஒவ்வொரு டேஸ்ட் தானே. வரமிளகா போட்டுக்கலாம். அடுத்தது வந்து வெங்காயம் போட்டுக்கலாம்ப்பா. இது வந்து தக்காளி நல்லா பழுத்து போச்சு. இது வந்து செங்காயாக இருக்கிற தக்காளி, அதனால தான் கலர் இருக்குது. இது மாதிரி கேட்காதீங்க தக்காளி கலராக இருக்குன்னு. செங்காயாக இருந்தது, இது நல்லா பழுத்து போச்சு, அவ்வளோதான். தாத்தா மருமகனோட தாத்தா பாட்டி செடி வச்சுருக்காங்க, அதுலேருந்து பறித்த தக்காளி தான் இது. இது வந்து கடையில் வாங்கின தக்காளி. இது வந்து தக்காளி முடிஞ்சுது, நாங்கள் தக்காளி வாங்கலை, கடையில் செடியில் இருக்குது இல்லையா, அதனால் எதுக்கு கடையில் வாங்கிட்டுன்னு விட்டுட்டோம். செங்காயாக இருக்குது தக்காளி, அதனால தான் இந்த கலரில் இருக்குது. ஓகேவா? இதில் நீங்கள் தேங்காய் போட்டுக்கலாம், பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். அரைக்கும் போது வந்து தேங்காய் ஒரு மூடி போட்டு, நீங்கள் வந்து நிறைய பேர் இருக்கிறீங்க அப்படின்னா வெங்காயம் தக்காளி சேர்த்து போட்டு தேங்காய் ஒரு மூடி போட்டுக்கலாம். பொட்டுக்கடலை கொஞ்சம் போட்டுக்கலாம், அது ஒரு டேஸ்ட்டு. தேங்காய் பொட்டுக்கடலை போட்டால் ஒரு டேஸ்ட்டு. தேங்காய் பொட்டுக்கடலை போடாமல் நான் அரைக்கிறேன், இது ஒரு தனி விதமான டேஸ்ட்டு. அதேமாரி பார்த்திங்கன்னா பச்சை மிளகாவும் அந்த வரமிளகாயும் போட்டு செய்கிற ஒரு டேஸ்ட்டு. நீங்கள் வரமிளகா போடாமல் பச்சை மிளகா மட்டும் போட்டு செஞ்சு பாருங்கள், செம்ம பக்காவாக இருக்கும். நான் வீடியோவுக்காக வரமிளகா சேர்த்துக்கிட்டேன்.
அதனால் நீங்கள் வெறும் பச்சை மிளகா கூட போட்டு செய்யலாம். அதுவும் இன்னும் செம்ம டேஸ்ட்டு. எனக்கு பச்சை மிளகா மட்டும் போட்டால் தான் பிடிக்கும். பிள்ளைக்கு வரமிளகா போட்டால் தான் பிடிக்கும். சரி என்ன பண்ணுறது, வீடியோவுக்கு 2 மிளகா போட்ட மாதிரி ஆயிரம் அப்படின்ட்டு போட்டுருக்கேன். அதுமாதிரி பச்சை மிளகா இல்லைன்னா வெறும் வரமிளகா மட்டும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தக்காளி தக்காளி போட்டு அதிலே உப்பு, தேவையான உப்பு லைட்டாக, இதெல்லாம் போட்டு நம்ம தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். இவ்வளோ தான் போடணும் போடக்கூடாது அப்படிங்கிறது இல்லை. நமக்கு எவ்வளோ போட்டால் போதும், இவ்வளவு போதும் அப்படின்னு நமக்கு மனசு தோணுதோ அது மாதிரி போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் என்ன, நான் ஷார்ட்டாக முடிச்சிருந்தேன், ரொம்ப லாங்காக வேண்டாம் அப்படிங்கிறது தோணுது. ஏன்னா உங்களுக்கு போர் அடிக்கும். இதுக்கு மேலே என்ன பண்ணுவேன், நல்லா வணக்கிட்டு ஆற வச்சு மிக்சியில் போட்டு நல்லா உப்பு போட்டு இல்லையா, நல்லா அடித்து எடுத்துக்குவோம். அடித்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு அப்படியே சட்னி எடுத்து கொட்டி கிளறிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு கொதி வர மாதிரி கிளறி விடுங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் உப்பெல்லாம் சரியாகுதான்னு பார்த்துட்டு இறக்கிடலாம், அவ்வளோதான். அது அரைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேங்காய், கடலப்பருப்பு, இந்த சென்னை பொட்டுக்கடலை இந்த வதக்கிட்டு அரைக்கும்போது தேங்காய் பொட்டுக்கடலை போட்டு அரைச்சிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா, எனக்கு அது தேவையில்லை அதனால் அரைக்கலை. சரிப்பா, இதோட முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கும் போர் அடிக்கும். இதுக்கு மேலே என்ன அரைச்சிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா மிளகாய் இதெல்லாம் கொஞ்சம் மையாமல் இருக்கும். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு சட்னி போட்டு வடை சட்டியிலே தாளிச்சு விட்டு நல்லா ஒரு கொதி விடுற மாதிரி நல்லா வெடிச்சு வரும். ஒரு கொதின்னா தெரியும் உங்களுக்கு. அதுமாரி வந்த உடனே இறக்கிடுங்க. இட்லி போட்டு ஜம்முன்னு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணாதீங்க. வீடியோ பார்க்குறதோட மட்டும் மிஸ் பண்ணாதீங்க, செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். வீடியோ வந்து நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா எது தேவை எது தேவையில்லாதுன்னு அப்பப்போக்கு ஒரு இது செஞ்சு பாருங்கள். நிறைய பேசுகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நிறைய ஏன் பேசுகிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து இப்படியும் பயன்படுத்தலாம், இது இல்லாமலும் பயன்படுத்தலாம், இது சேர்த்தும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக பேசி தான் ஆகணும். அதிகம் பேசலைன்னா அதிகமான விளக்கம் கிடைக்காது இல்லையா, அதுக்காக தான். ஓகேப்பா, பாய்.